கடந்த 20 ஜனவரி 2025 அன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்றார். அதிரடியாக பதவியேற்ற அன்னைக்கு பல ஆணைகளில் அவர் கையெழுத்து போட்டார். அதில் முக்கியமான ஒன்று, அமெரிக்கா உள்ள இல்லீகலாக நுழைஞ்சவங்கள அவங்கவுங்க நாட்டுக்கே திருப்பி அனுப்புறது. வருஷம் அமெரிக்காக்குள்ள பல லட்சம் மக்கள் இல்லீகலாக நுழைய முயற்சிக்கிறாங்க. அமெரிக்கா என்பது ஒரு கனவு தேசமாக பல பேருக்கு இருக்குது. அதனால உலகத்திலிருந்து பல கண்டங்கள்லேருந்து மக்கள் அமெரிக்காவை நோக்கி படையெடுக்கிறாங்க. ஆனால் யாருக்கும் உள்ள நுழையறதுக்கு எளிதில் விசா கிடைப்பதில்லை. அதுபோல ஏற்கனவே அங்கே போய் வேலை செய்கிறவங்களுக்கு கிரீன் கார்டு எனப்படும் அமெரிக்க சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு பல வருஷங்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கு. இதனால அமெரிக்காவுக்கு போய் குடியேறுவது, செட்டில் ஆகுதுன்ற விஷயம் பல பேருக்கு வெறும் கனவாகவே இருக்குது. அமெரிக்காவுடைய பார்டர் போலீஸுடைய கடுபிடியும் மீறி பல இடங்கள்ல மக்கள் இல்லீகலா உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அதில் பல ஆயிரம் இந்தியர்களும் அடக்கம். கடந்த ஆண்டில் மட்டும் அமெரிக்காவில் இல்லீகலா நுழைந்தவங்கள 3% பேர் இந்தியர்கள். அதில் 18,000 பேரை இந்தியாவுக்கு உடனே அனுப்புறதுக்கு அமெரிக்க அரசாங்கம் முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அனுமதியின்றி அமெரிக்காவில் குடியேறிய அந்த 18,000 பேரை மீண்டும் இந்தியாவில் ஏற்றுக்கொள்ள இந்திய அரசாங்கமும் தயாராக இருக்குது. அப்படி இந்தியாவுக்கு திரும்பும் மக்களுக்கு இந்திய அரசாங்கம் ஏதாவது நல்லது செய்யணும்னு நம்புவோம். இளையராஜா பாட்டு மாதிரி தாங்க, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போலாகுமா? நம்ம ஊரில் கிடைக்காத வேலை வாய்ப்பா அல்லது நம்ம ஊர்லேயே செய்ய முடியாத ஏதாவது வியாபாரம் இருக்கா என்ன இருந்தாலும் நம்முடைய தாய் திருநாட்டில் நமக்கு வாழறதுக்கு முழு உரிமை இருக்குது. அதனால் அந்நிய நாட்டுக்கு போய் அகதி மாதிரி வாழுறதை விட மானத்தோட நம்முடைய நாட்டில் நம்ம உழைத்து வாழ்வதே சிறந்தது. வெறும் கனவாய் போன அந்த அமெரிக்காவிலிருந்து திரும்பும் 18,000 இந்தியருக்கு இந்திய அரசாங்கம் நல்லபடியாக வாழ்வு அமைச்சு கொடுக்கும்னு நம்புவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.